எனக்கு நாதி இல்லைன்னு தானே நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு என்னை யோசிக்க வச்சிட்டாங்க. தராதரம் இல்லாத வார்த்தைகள், நீ இந்த மாதிரி என் ஃபேமிலியை பிரிங்கின் பண்ணுறது, என்னை கேட்குறதுக்கு இது மாதிரி நீ ஏன்ப்பா பண்ணுற அப்படின்ட்டு இதையும் நீங்கள் பீட் பண்ணாமல் தயவுசெய்து போடுங்க. இந்த மாதிரி உங்களால் ஒரு பொலிட்டிக்கலி இல்லை ஒரு செலிப்ரிட்டி அப்படி ஒரு ஹையர் ஸ்டேட்டஸில் இருக்கவங்க கிட்ட போய் கேட்க முடியுமா? தப்பாக நினச்சிக்காதீங்க ராஜு ப்ரோ. இப்போ நீங்கள் பிக் பாஸ் வந்ததுனால தான் நீங்கள் ராஜுனே தெரியும் எல்லாருக்கும். அப்போ நீங்கள் பிக் பாஸை ஃபேம்காக தானே யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. பிக் பாஸ் இல்லைன்னா நீங்கள் யாராக இருந்திருப்பீங்க? இப்போ நான் இவ்வளோ சொல்கிறாங்க அரகென்ட்டு ரூடு, அந்த டீம்லேயும் அதான் சொன்னாங்க நீங்கள் ரொம்ப ரூடாக இருக்கீங்கன்னு. ஒரு உமனோ இல்லை ஒரு பர்சனோ தப்பாக அநியாயத்தை தட்டி கேட்டால் ரூடு. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக எங்கள் அம்மா தவறி போயிட்டாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உமன். She has faced a lot of stuff in life. ரிகவர் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னாங்க. ஐயோ அம்மா அம்மா நிஜமாவே போயிட்டாளா அப்படின்ட்டு நான் வெளியில் காமிச்சிக்கலையே தவிர்த்து எனக்கு டெய்லி அது கஷ்டமாக இருக்குது. சண்டை போடுறதுக்காவது அம்மா வேணும்ல. இல்லை எனக்குன்னு எதாவது கஷ்டம்னா நான் எங்கள் அம்மா இப்போ கட்டி பிடிச்சின்னு போய் அழுதுருவேன். எனக்கெலாம் நீங்கள் கமெண்ட்ஸை பார்த்துட்டு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்ததா, அம்மா நீ இல்லையேம்மா, நீ என்னென்னா ஏதாவது கேட்டிருப்பேன் எனக்காக, நீ ஏன் போன புத்தியை நாங்கள் அடிச்சிருக்கணும். எனக்கு பீப்புள் they know me as a very strong person தவிர்த்து I am also weak in certain things. அண்ட் அந்த ஜட்ஜ் பேனலில் இவங்களுக்கு பதில் இவங்க இருந்திருக்கலாம்லாம் யார் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்? இட்ஸ் வெரி போல்ட் உமன். எனக்கு அவங்க பேசுறது தெரியும், அவங்களோட ஐடியாலஜிஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்கள கூப்பிட்டுருக்கலாம். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் ஷீ ஸ்பீக்ஸ் ஹர் மைண்ட் அண்ட் ஹார்ட். அதுக்கேற்ற மாதிரி ஓவியமும் இறங்கி she was giving me the red card. She literally said this on stage to me also. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். திங் யூ லேர்ன். நம்ம எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இப்போ இந்த ரீசன்ட் டேஸில், இந்த 5 டேஸில் நீங்கள் நிறையவே ஃபேஸ் பண்ணிட்டீங்க. ஒன் திங் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ். இப்போ சண்டையில் கிடையாத சட்டை எங்களுக்கு ஆல் ஏரியா யூரியா வாடா அப்படின்ட்டு போகும் இடமெல்லாம் செருப்படி வாங்கி வருது தான் என் ஜாதகமே. ஆக்சுவலாக நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல நான் பேசுகிறேன் இல்லை கத்துறேன் அப்படின்னாக்கா ஒரு மாதிரி ஒரு என்ன தெரியுறதா எனக்கு. ஏதோ எங்கள் அம்மா சொல்லுவாள், பிறக்கும் போதே உனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைடர் ப்ராப்ளம் சம்திங் இருந்தது அப்படின்ட்டு. நான் ஒரு உருப்படாத கேஸுங்க, நான் எங்கே போனாலுமே அது விளங்காது. அதனால தான் பிக் பாஸே இப்போது விளங்க மாட்டேங்குது. உருப்படியாக நடந்திருக்க வேண்டிய பிக் பாஸ் என்னை கூப்பிட்டு இல்லை வச்சு செஞ்சுட்டான் கடவுள் அப்படின்ட்டு. நாடி ஜோசியம் கேட்கலாம் அப்படின்ட்டு போனேன். உனக்கு நாடியும் கிடையாது ஜோசியமும் கிடையாது அப்படின்ட்டா. எங்கே போனாலுமே என்னோட ஜாதகம் இப்படி தாங்க. அது நத்திங் யூ கேன் டூ. Don't feel like the unlucky thing அதெல்லாம் நம்ம சுத்தி கிடையாது. It's about our perspective. As you said, like super singer மாதிரி. I am looking forward to the positive stuff. Just think positive. No, the unlucky stuff எல்லாம் கிடையாது. Thank you. அத பத்தி நீங்க சொல்றதுக்குமே ஒரு எனர்ஜி பூஸ்ட் இருக்கு எனக்கு. So நீங்க சொன்னீங்க சூப்பர் சிங்கர் குக் வித் கோமாளி. நீங்களுமே ஒரு சிங்கர்னு கேள்விப்பட்டோம்ல. Why didn't you try super singer audition and all? ஐயோ சூப்பர் சிங்கரில் ட்ரை பண்ணணும்னா நானே ஒரு ஆடிஷன் வச்சு நானே செலக்ட் பண்ணி போயிட்டேன் ஒழிய நான் விஜய் டிவி பார்க்க மாட்டேன், தலை வச்சே படுக்க மாட்டேன். இல்லை ஜீ தமிழ் அது மாதிரி எக்கச்சக்க சேனல்ஸ் இருக்குல்ல. ஸோ ஐ திங்க் அதுக்கு நிறைய மேடைகள் இருக்குது. எனக்கு என்ன ஒன்றுனா, நான் சிங்கம் அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் சிங்கம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உடனே நீ சிங்கம் தான், அது சிங்கம் என்று கூறிய பிவி பிக்கி அப்படின்ட்டு போட்டுருவான். ஒரு சிங்கத்தோட கிளாஸ் தானே அதோட வேட்டையாடுறது. அந்த கிளாஸை நீ இப்படி உடச்சிடுவீங்க. அப்போ அதுக்காக வேறு சிங்கம் அதுக்கப்புறம் என்ன யோசிக்கணும், அப்போ நான் எப்படி ஹண்ட் பண்ணுறது வேறு அப்படின்னு தானே யோசிக்கணும். இப்போ நான் அது மாதிரி தான் என்னை உடச்சிட்டிங்கப்பா, இனிமேல் நான் எப்படி பவுன்ஸ் பேக் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி நான் யோசிச்சாலே டிவி பக்கமே போகக்கூடாது. அதனால மட்டும்தான் நான் நேற்று கூட ஐயோ எனக்கு இன்டர்வியூ வேணாம்ப்பா, நீங்கள் பப்ளிசிட்டிங்கிறீங்க வாங்கின அடி வரைக்கும் எனக்கு போதும் அப்படின்ட்டு நான் சூப்பர் சிங்கர் எதுக்கு சொன்னேன்னா, மற்ற டேலண்ட்ஸ் நிஜமாவே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லவும் இல்லை, எனக்கு அது தேவையும் இல்லை, நான் அதுக்கு ஆசையும் படலை. எனக்காக இன்ஸ்டாகிராமில் இருப்பாங்கல்ல, ஆனால் என் ஃபேமிலி, நான் சும்மா வேணால் என் குழந்தைக்காக நான் சர்ஜரி பண்ணிக்கிட்டதே நானும் என் குழந்தை சும்மா பாடணும் அப்படிங்கிறதுனால தானே தவிர்த்து ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி டு வேலிடேட் மை ஸ்கில்ஸ். சூப்பர் சிங்கர் போய் தான் நான் சூப்பர் சிங்கர் ஆனோன்னு இல்லை, நான் ஆடி லக்ஷ்மி ஸ்ருதியிலே தான் பாடிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஐ டோன்ட் நீட் எனிபடி எல்சஸ் ஜட்ஜ்மெண்ட். அது நான் இந்த பிக் பாஸில் போனதே ஒரு பெரிய தப்பு. ஐ சாட் வேலிடேஷன் ஃப்ரம் தெம், ஐ சாட் தேர் ஜட்ஜ்மெண்ட். இல்லை அது ஒரு பெரிய தப்பு அப்படின்ட்டு
அண்ட் நான் சொன்னேன் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு பி பாசிட்டிவ்னு. அப்போ நான் அந்த ஷோவில் நோட்டீஸ் பண்ண விஷயம் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இப்போ இதுதான் லைஃப், பிக் பாஸ்க்குள்ளே போகிறது தான் என்னோட லைஃபோட ஒரு ஸ்டார்ட் மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. வை டு வாண்ட் சே தட் மை லைஃப் இஸ் கோனா பி திஸ்னு? என்ன அப்படின்னாக்கா நானுமே அதை சொன்னேன். நான் இன்ஸ்டாகிராமில் முன்னாடி பிக் பாஸ்லலாம் ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு மீம் கான்டென்ட்டாக. இப்போவே நம்ம பார்த்தோன்னா நிறைய பேர் இதை பார்க்குறதே இல்லை. இதெல்லாம் ஒரு ஷோவாடா அப்படின்ட்டு தான் இருக்குது. நீங்கள்லாம் ஒரு பூவே உங்களுக்கு ஒரு வாசம் வச்சு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து சாரி என்ன கேட்டீங்க? லைக் நீங்க அந்த இடத்துல சொன்ன விஷயம் லைக் திஸ் இஸ் கோனா பீ மை லைஃப்னு. நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னாக்கா, நான் ரொம்ப இமோஷ்னலி எங்கள் அம்மாவும் போயிட்டா, பட் லைஃப் டசன்ட் ஸ்டாப் தேர். அது வந்து என் ஃப்ரெண்டு, அது மறுபடியும் நான் சொல்கிறேன், பிரேம்குமார்னு ஒரு ஃப்ரெண்டு எனக்கு. அவர் தான் நீ இதோட நிறுத்திடாத பிரியா, அம்மா போனது போயிட்டா, யூ டூ சம்திங் ஃபார் யுவர் செல்ஃப்னு சொன்னதுனால மட்டும்தான் நான் அந்த பிக் பாஸ்க்கு வந்தேன். ஐ வாண்டட் டு ப்ளே த கேம், ஐ வாண்டட் லிட்டில் ஃபேம், நாட் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபேம், நாட் த்ரூ த நைட்டி பட் த்ரூ மை டாஸ்க். நான் நிஜமாவே டாஸ்க்லாம் நல்லா பண்ணுவேன். அது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னாக்கா, நான் வந்து ஆல்ரெடி நொந்து போயிட்டேன். இதுக்கு மேலே நான் அங்கே வந்து என்னோடய பவர் என்னன்னு நான் உணர்ந்து நான் டாஸ்க்கு விளையாடி நான் ஐ எம் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் லிவிங் அப்படின்ட்டு நான் ஒரு ஐ வாண்டட் டு செட் த ரைட் எக்ஸாம்பிள் ஃபார் மை செல்ஃப் as well as other people that is not the end அப்படின்ட்டு. லைஃப் இஸ் ஆல்வேஸ் அன்சர்டைன், பட் நம்ம அதில் வந்துட்டு நம்மளை சுற்றியும் மற்ற மக்களும் இருக்காங்க. somebody else's should not end your life. That's what I wanted to convey there. Please அதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். அண்ட் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, நான் என் அம்மா வந்துட்டு ஓவியா கிட்ட நான் பார்க்குறேன் மாதிரி. சத்தியம். அது வந்து அதான் எங்கள் அம்மா ரொம்ப ஓவியாவோட பெரிய ஒரு ஃபேன். இந்த பிக் பாஸில் வந்ததுனால எப்போ நானும் எங்கள் அம்மாவுக்கு வந்து என்னை பிடிக்கவே பிடிக்காது, அம்மாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நான் வந்து எங்கள் உண்மையை பேசிடுறேன்ல, அதனால நான் இப்படி தான் இருப்பேன். நான் கோவப்படுறேன், திட்டுறேனே தவிர்த்து நான் உண்மையாக மை லவ் இஸ் ஆல்சோ ட்ரூ, மை ஹேட் இஸ் ஆல்சோ ட்ரூ, லைக் தட். ஸோ எங்கள் அம்மா அப்படி தான். அப்படிங்கும்போது ஓவியா மேம் கிட்ட நான் அந்த குவாலிட்டியை பார்த்துருக்கேன். பிக் பாஸை தாண்டி நான் அவங்க இன்டர்வியூ கொடுக்குறதோ இல்லை அவங்களோட ஸ்டோரி இன்ஸ்டாகிராம்லலாம் எங்கள் அம்மா வந்து அதுதான் ஷீல் சே, நான் எப்போ டவுனாக இருந்தாலும் வந்து நான் ஓவியாவை தான் நினச்சிக்கிறேன், ஸ்டே ஸ்ட்ராங்னு. அதுக்கேற்ற மாதிரி வந்து ஓவியாவும் இறங்கி வந்து ஷீ வாஸ் கிவிங் மீ த ரெட் கார்ட். ஷீ லிட்ரலி செட் திஸ் ஆன் ஸ்டேஜ் டு மீ ஆல்சோ. இது வந்து ஸ்டே ஸ்ட்ராங், இது வந்து லைஃப் கிடையாது, யூ டேக் கேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. ஸோ எவ்ரிபடி நோஸ் தட் திஸ் இஸ் நாட் லைஃப். அதை நான் வந்து செருப்படிப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுதான் நான் மிதிப்பட்டது மட்டும் தான் மிச்சம். ஹவு மச் டு யூ மிஸ் யுவர் மாம்? அண்ட் யூனோ அந்த பாண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, எனக்கு வந்து பீப்புள் வந்து தே நோ மீ ஆஸ் அ வெரி ஸ்ட்ராங் பர்சனே தவிர்த்து ஐ எம் ஆல்சோ வீக் இன் சர்டன் திங்ஸ். வாட் பிரேக்ஸ் மீ இஸ் வாட் லைக் யூனோ திங்ஸ் தட் கேன் பிரேக் தி அதர் பீப்புள் வில் நெவர் பிரேக் மீ. பட் இதுக்கு இல்லாமல் அடி அழற அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க. அந்த விஷயத்தில் யாருக்கு தான் கஷ்டம் இருக்காது, அம்மா இல்லை அப்படின்ட்டு. நான் இதில் வந்து என்னென்னா ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக எங்கள் அம்மா தவறி போயிட்டாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உமன். ஷீ ஹாஸ் ஃபேஸ்ட் அ லாட் ஆஃப் ஸ்டஃப் இன் லைஃப், நாட் ஜஸ்ட் ஹர். இங்கே இருக்கிற எத்தனையோ விமன், நீங்கள் நான் எல்லாருமே ஒரு விமனாக இல்லை, மென் கூட நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இப்போ ரேப்பிடோ அண்ணாக்கிட்டலாம் நான் பேசிட்டே போவேன் ஓட்டும்போது, என்னன்னா நீங்கள் இதில் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறீங்கன்னு. ஸோ எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கஷ்டம் இருக்கா. பட் எங்கள் அம்மா அதை ஹேண்டில் பண்ண ஒரு விஷயத்தை நான் எங்கள் அம்மா கிட்டே தான் கற்றுனேன். இப்போ நான் இவ்வளோ சொல்கிறாங்க அரகண்ட்டு ரூடு, அந்த டீம்லேயும் அதான் சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப ரூடாக இருக்கீங்கன்னு. ஒரு உமனோ இல்லை ஒரு பர்சனோ தப்பாக அநியாயத்தை தட்டி கேட்டால் ரூடு, போல்டு அப்படிங்கிறத அதை நீங்கள் என்னன்னா யூ கேன் கால் இட் நேம்ஸ். பட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு மை மாம் டு ஹவ் கிவன் மீ திஸ் லைஃப். அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது அப்படிங்கிறத தாண்டி நானாக சொல்லினேன். இப்போ நீ ஒன்றும் நான் வளர்க்கல, நானாக தான் வளர்த்துக்கிட்டேன்ட்டு. இப்போ வந்து நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னாக்கா, ஐயோ இந்த மாதிரி நான் பேசுகிறேன் அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா சிலிர்த்து போய் சில்லறையை விட்டு எரிஞ்சிருப்பாப்பா, நான் வளர்த்த பிள்ளையா மேகலை அப்படின்ட்டு. எங்கே இருந்தாலும் வந்து அது ஐ ஸ்டில் மிஸ் மை மாம். அவங்க இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்திருக்கலாம். அன்எக்ஸ்பெக்டடாக தவறி போயிட்டாங்க. ரிக்கவர் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னாங்க. ஐயோ அம்மா அம்மா நிஜமாவே போயிட்டாளா அப்படின்ட்டு. நான் வெளியில் வந்து காமிச்சிக்கலையே தவிர்த்து எனக்கு டெய்லி அது கஷ்டமாக இருக்குது. சண்டை போடுறதுக்காவது அம்மா வேணும்ல, அதுக்கு கூட எனக்கு இல்லை. ஆக்சுவலாக நான் இதுவுமே தயவுசெய்து இது கட் பண்ணாமல் போடுங்க ப்ளீஸ். ஏன்னா வந்து இதுவே வேறு யாரோ ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னாக்கா எனக்கு நாதி இல்லைன்னு தானே நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு என்னை யோசிக்க வச்சிட்டாங்க சில பேர் கமெண்ட்ஸில். நீங்கள் வந்து ஐ கேன் டேக் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், நாட் அட் ஆல். அது எனக்கு அது பிரச்சனையே இல்லை. தராதரம் இல்லாத வார்த்தைகள், நீ இந்த மாதிரி என் ஃபேமிலியை பிரிங் இன் பண்ணுறது,
என்னை கேட்குறதுக்கு இது மாதிரி நீ ஏன்ப்பா பண்ணுற அப்படின்ட்டு வந்து இதையும் நீங்கள் பீட் பண்ணாமல் தயவுசெய்து போடுங்க. இந்த மாதிரி உங்களால் வந்து ஒரு பொலிட்டிக்கலி இல்லை ஒரு செலிப்ரிட்டி அப்படி ஒரு ஹையர் ஸ்டேட்டஸில் இருக்கவங்க கிட்ட போய் கேட்க முடியுமா? அவங்களோட கமெண்ட் பாக்ஸில் போய் கேட்டிங்க அப்படின்னாக்கா என்னை கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்னு தானப்பா அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு என்னை ரொம்ப ஒரு நாள் ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. ஐ ஃபெல்ட் வெரி லோன்லி. நீங்கள் இப்போ கேட்டிங்கல்ல, நான் இப்போ எதாவது கஷ்டம் அப்படின்னா கூட எங்கே ஒரு சண்டை இல்லை எனக்குன்னு எதாவது கஷ்டம்னா நான் எங்கள் அம்மா இப்போ கட்டி பிடிச்சின்னு போய் அழுதுருவேன். எனக்கு இப்போ வந்து இருக்காங்க என்னோடய ஹஸ்பண்டு, என் பாப்பா, மற்றவங்க, இப்போ நீங்கள் எல்லாருமே இருக்கீங்களே மனுஷா. ஆனால் ஒரு அம்மாவோட கேருன்னு எனக்கு இல்லை, அப்பாவோட கேருன்னு இல்லை. அது திருப்பி வேறு யார்கிட்டேருந்து எனக்கு கிடைக்காது இல்லை. இப்போ எங்கள் மாமியார் கூட வந்து நான் அவங்கள இன்னொரு அம்மாவை தான் பார்க்குறேன். ஷீ இஸ் வெரி கைண்ட். அவங்கெல்லாம் பட்டிருக்கிற கஷ்டம் வந்து ஏதோ ஒன்று பட்டிருப்பாங்கல்ல ஆஸ் விமன். ஸோ அந்த மாதிரி எனக்கு இன்னொரு அம்மாவாக இருந்தால் கூட எனக்கு 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 நான் இதை போய் எனக்கெலாம் நீங்கள் கமெண்ட்ஸை பார்த்துட்டு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்ததா, அம்மா நீ இல்லையேம்மா, நீ என்னென்னா ஏதாவது கேட்டிருப்பேன் எனக்காக, நீ வந்து ஏன் போன, உன் புத்தியை வந்து நாங்கள் அடிச்சிருக்கணும். இல்லை அது வந்து எனக்கு என்னென்னா நான் ஒரு அனாதை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுது. எங்கள் அம்மா இல்லை தானே நீ என்ன இப்படி போட்டு செய்கிற. இல்லை நான் என்ன சொல்லுவேன்னா, லைக் நீங்க சொன்னீங்களா உங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்னு, சோ யூ ஹேவ் டு பீ தி சேம் பிகாஸ் ஷீ வாண்ட்ஸ் யூ டு பீ தி ஆஃப் கோர்ஸ் நான் வெரி ஸ்ட்ராங். பட் என்னன்னா எனக்கு யாருமே இல்லங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. அதுக்கு வந்து பிக் பாஸ்க்கு ரொம்ப நன்றிப்பா. அப்படி நீங்க பாக்குறப்போ யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். உங்களுக்கும் ஆதரவு கொடுக்கறதுக்கும் சப்போர்ட் கொடுக்கறதுக்கும் வெளிய வந்து நிறைய பேர் கண்டிப்பா இருப்பாங்க. அதுதான் நான் இப்போ என்னோட ட்ராமா வந்து என் குழந்தைக்கு பாஸ் ஆன் பண்ண கூடாது. ஐ வாண்ட் ஹர் டு பி a very very strong girl. நான் இன்ஃபேக்ட் சொல்லிட்டு என்ன மாதிரி இருக்கவே இருக்காத லைஃப்ல எல்லார்கிட்டையும் போகும் இடமெல்லாம் இந்த அடிகள் அப்படின்ட்டு வாங்கிட்டு வருவேன் அப்படின்ட்டு. ஸோ என்னால் அவகிட்ட போயிட்டு ஐ cannot hug her, I cannot seek emotional support from them. My husband also he has to take care of our family. இல்லை அவர்கிட்ட போயிட்டு நான் he has other jobs to do. ஸோ எவ்ரிபடி இது நான் கற்றுனேன், எவ்ரிபடி அவள் வேலையை பார்க்க போயிடுவாங்க. நானே எனக்காக நின்றுக்கிட்டால் மட்டும்தான் எனக்கு இந்த இந்த இது பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து சொன்னேன். அதுலேயும் என்னை பிக் பாஸில் இது பண்ணி அமிச்சிட்டாங்க. உனக்கு உயிர் வாழவே இந்த ஷோ தான் வேணும் அப்படின்னாக்கா அப்போ நாங்கள் தான் உனக்கு எனக்கு எதுக்கு அந்த ஷோ. இப்போ தான் நான் அது ஒரு முட்டாள்தனம்னு ஃபீல் பண்ணுறேன். நான் எனக்கு வாழ்ந்து பண்ணா நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ஜட்ஜிங் நீங்கள் சொன்னீங்களா இதுக்கு நானே வந்து ஜட்ஜாக இருந்திருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு, லைக் இன் வே லெட்ஸ் இமேஜின். அப்போ நீங்கள் ஜட்ஜ் பேனலில் இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க இவங்களுக்குலாம் ஒரு சேலஞ்ச் கொடுக்கணும்னா? பட் மென்னுக்கு நான் என்ன சொல்ல வரேன் சேலஞ்சுனா, ஒரு நாள் வந்து உங்களோட ஒய்ஃபோட ரோலில் ஸ்டெப் இன் டு யுவர் ஒய்ஃப் அண்ட் அதர் விமென்ஸ் ஷூஸ். இட்ஸ் நாட் அபவுட் மீ ஸ்பீக்கிங் ஃபெமினிசம். நாங்களும் வந்து ஆம்பளாட்டியோட ஷூவில் இருந்து பார்த்தா தான் அவரோட கஷ்டம் என்னன்னு தெரியும். ராஜு வந்து என்ன சேலஞ்ச் கொடுப்பேன் அப்படின்னாக்கா, தப்பாக நினச்சிக்காதீங்க ராஜு ப்ரோ, இப்போ நீங்கள் பிக் பாஸ் வந்ததுனால தான் நீங்கள் ராஜுனே தெரியும் எல்லாருக்கும். அப்போ நீங்கள் பிக் பாஸ் ஃபேம்காக தானே யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. பிக் பாஸ் இல்லைன்னா நீங்கள் யாராக இருந்திருப்பீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சேலஞ்சாக, வித்தவுட் யூஸிங் த பிக் பாஸஸ் நேம், ஷோஸ் நேம், ஷோ ஆர் வாட் வுட் யூ ஹவ் பீன். எனக்கு இது ஒரு கியூரியாசிட்டி. நான் பன் பட்டர் ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் நல்லா இருந்தது. ஆரி ப்ரோக்கு என்னென்னா வந்து ப்ளீஸ் நீங்கள் ரியலாக இருங்க. இது வந்து ஒரு சேலஞ்சுங்கிறத தாண்டி யூ ஆர் ஹேவிங் அ வெரி வெரி ஃபேக் ஃபேஸ். மாயாவுக்கு வந்து நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேங்க, சேலஞ்ச் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து எனக்கு மாயாவை ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. இந்த இன்கேம் கவாலேன்னு பாடிருப்பீங்களா, அதில் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருப்பாங்க. போடா அப்படின்லாம் பாடிருப்பாளா. ஆக்சுவலாக என்னடா இந்த பொண்ணு எவ்வளோ ரியலிஸ்டிக்காக, ஐ வாஸ் ஏபிள் டு கனெக்ட் அண்ட் ரிலேட் வித் ஹர். நீங்கள் வந்து உங்களோட சேஃப் கேம், உங்களோட சேஃப் ஜோன்லாம் ஃபஸ்ட்டு உருட்டி போட்டுவிடும். அதாவது தாயக்கட்டை ஆடுவாள்ல, செஸ் ஆடுறா அப்படின்னாக்கா முன்கூட்டியே நீ சொல்லணும் அப்படிங்கிறது தான். நான் கேட்டால் தான் நீ வந்து அந்த வார்த்தையை சொல்லுவ அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டே நீங்கள் என்னென்ன டிஸ்க்ளைமரோ அதை முதலே நெக்ஸ்ட் டைம் எல்லாருக்கிட்டையும் போட்டுவிடுங்க. அதுதான் நான் சேலஞ்சாக. டோன்ட் ஒருத்தவங்க சொல்கிறதுக்காக நான் அதை சேஃப் கேம் பண்ணணும் அப்படிங்கிறது சேஃப் கேம் பண்ணாதீங்க. ப்ளீஸ் பி புட்டிங் ஆல் யோர் டிஸ்க்ளைமர்ஸ் இன் த வெரி பிகினிங். ஓவியா மேம்க்கு வந்து நான் சேலஞ்ச் எதுவுமே கொடுக்க போடல. ஐ லைக் ஹர் ஃபார் த வே ஷி இஸ். ஸோ அது சேலஞ்சே கிடையாது. நீங்கள் ஏதாவது சேலஞ்ச் வேணா கொடுங்க சார், நான் அதை பண்ணுறேன் அப்படின்ட்டு. அண்ட் அந்த ஜட்ஜ் பேனலில் இவங்களுக்கு பதில் இவங்க இருந்திருக்கலாம்லாம், யார் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்? நான் தான் அப்படியே மலை நல்லா இருக்கியா மலை அப்படின்ட்டு வனிதா அக்கா இருந்தா எனக்கு. வனிதா அக்கா இப்போ பிரியானாலே ப்ராப்ளம் பிரியா பிரச்சனை பிரியா அப்படிங்கிறத தாண்டி அவங்க வந்து இல்லை எனக்கு வந்து ஒன்று வருது. பட் அவங்க எங்கே போகும் இடமெல்லாம் வந்து ஏன் வச்சு செய்கிறீங்க, வச்சு செய்யும் மனிதா அப்படின்ட்டு இதையும் தமிழில் போட்டு விட்டுறாங்க. ஷீ இஸ் a வெரி போல்ட் உமன். எனக்கு அவங்க பேசுகிறது தெரியும். அவங்களோட ஐடியாலஜிஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்கள கூப்பிட்டுருக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து ஐ திங்க் ஷீ ஸ்பீக்ஸ்
ஹர் மைண்ட் அண்ட் ஹார்ட் இந்த மாதிரி தான். அதனால நீ ஓப்பனாக பேசினா மட்டும் தான் உனக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு தகுதி இருக்குல்ல, தகுதியே கிடையாது. அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ கூல் சுரேஷ்னு ஒருத்தங்க இருப்பார். எனக்கு வந்து ஏன் இவங்களை கலாய்க்கிறீங்க, அவர் உண்மையை தானேயா பேசுகிறாரு அப்படின்ட்டு தெரில. மேபி வந்து அவர் கூப்பிட்டுருந்தேன்னா ஹீஸ் அன் என்டர்டெய்னர் அப்படிங்கிற மாதிரி சாண்டி மாஸ்டர் கூப்பிட்டுருக்கலாம். எனக்கு அது வந்து பிடிச்சிருக்கோம். அவர் வந்து ஹீஸ் பக்கா என்டர்டெய்னர். அப்புறம் கவின் அவங்களாம் ஏதோ பாடின்றாங்களே. I mean, so many deserving contestants தாண்டி deserving judges நம்ம இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க. அண்ட் நாங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இனிஷியலி சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு விமென்காக வாய்ஸ் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், சொசைட்டிக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஈவன் இந்த டஃபஸ்ட் சிச்சுவேஷன் யூ ஆர் வாய்ஸிங் அவுட் ஃபார் யோர் செல்ஃப். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரால் அது பண்ண முடியாது. தே ஓன்ட் ஸ்டாண்ட் ஃபார் தேம் செல்ஃப். வாட் யூ வாண்ட் டு டெல் டு தேம்? ப்ளீஸ் டோன்ட் டூ தட். அதாவது வந்து வாய் உள்ள பிள்ளை பொழைச்சிக்கும் அப்படின்வாங்கல்ல. நம்மளுக்காக நிற்கலை அப்படின்னாக்கா யாருமே நம்மளுக்காக நிற்க மாட்டாங்க. ஐ ஹாவ் அ டாட்டர் இல்லை. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குறேன் அப்படின்னாக்கா டெய்லி வி ப்ராக்டிஸ் அஃபர்மேஷன்ஸ். எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை அப்படின்னாக்கா இட்ஸ் ஓகே, ஐ டோன்ட் லிவ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இரு. ஈவன் இஃப் தே ஆர் கோயிங் டு பாடி ஷேம் ஹர் அப்படின்னா கூட அவங்க ஷேம் பண்ணுறதுனால உன் பாடி நல்ல பாடி இல்லைன்னு ஆகிடாது. ஸோ ப்ளீஸ் பிலீவ் இன் யோர் செல்ஃப். ஹாவ் சர்டன் திங்ஸ் ஃபார் yourself. You don't have to go and prove everybody கிட்ட போய் நம்ம காணிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறத நீ முதல்ல நம்பு அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ நம் கைதான் நம்மளுக்கு தூண்கள் அப்படிங்கிற மாதிரி we have to stand out for ourselves and speak out for ourselves. இல்லை மென்னுங்கிறது கூட இல்லை. இப்போ நிறைய மென்னுக்குமே நிறைய கொடுமை நடக்குதுங்க. அது வந்து பேசவே படுறது கிடையாது. நீங்கள் முன் வந்து உங்களோட கொடுமை இப்படி நடந்திருக்கு, எனக்கு இந்த ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு கேட்காத வரைக்கும் justice will not be delivered unless you go and give them this is what happened to you, this is injustifiable அப்படின்னு சொல்கிற வரைக்கும் you will not get justice. So it's not about gender. நீங்கள் இப்போ women அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கல்ல, சாரி அது உங்களுக்கு offensive-ஆ இருக்கணும். இல்லை it is totally not about gender. as human beings நம்மளோட லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ப்ளீஸ் உங்களுக்காக வாழுங்க, மற்றவங்களுக்காகவும் வாழுங்க. பட் அதுக்காக வந்து உங்களை நீங்கள் அழிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஆல் ஆஃப் யூ பி ஹாப்பி, லிவ் அண்ட் லெட் லிவ் ப்ளீஸ். அதுதான் நான் கேட்க வர ஒரு விஷயம். ஸோ எஸ், எவ்வளோ தூரம் வரணும்னா கண்டிப்பாக நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக நம்ம பின்னாடி யாருனா இருக்கணும். அது கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்டாக இருப்பாங்க. ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் ஹிம். இதில் வந்து என்னோடய ஃபேமிலியை இழுக்க வேணாம் தான் பார்க்குறேன் நான். பிகாஸ் அவருக்கு இந்த ஸ்பாட்லைட்லாம் பிடிக்காது. ஹி இஸ் நாட் இன் டு திஸ் ஃபீல்ட் அட் ஆல். பட் இஃப் டுடே ஐ எம் லைக் திஸ் நான் சோஷியல் மீடியா ஆரம்பித்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து இன்றைக்கி கூட நெகட்டிவ் கமெண்ட்ஸை நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாக்கா நான் இருக்கேன்ல, நான் அப்படி தப்பாக நினைக்கல. உனக்கு அது பத்தாதா அப்படின்னு இதே புண்ணியமானே. வி ஹேட் அ லவ் மேரேஜ். நாங்கள் 10 years லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கையெல்லாம் கிழிச்சு எங்கள் ஆற்றுல போராடி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் வந்து இந்த தலைவன் தலைவின்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா, அதுதாங்க நானும் அவரும். ஸோ வந்து அவர் என்னென்னா அடிச்சுப்போமே தவிர்த்து ஹி இஸ் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் வந்து விமென் ஹாவ் டு ஆர் மென் ஃபார் தட் மேட்டர்லாம் ரெண்டு பேருமே இந்த மாதிரி சப்போர்ட்டிவ் பண்ணுற ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஒய்ஃப்ஸ் இருந்ததுன்னா டிவோர்ஸ் கேஸே குறைஞ்சிருங்க. அந்த மாதிரி நான் எல்லாருமே வந்து வேறு ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து இதுக்கு இவங்ககிட்ட இதையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காமிச்சதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். நான் இன்டர்வியூவே கொடுக்க வேணான்னு ஆசைப்பட்டு உங்கள்கிட்ட ஏதாவது பேசியிருக்கேன். லைக் அது உங்களுக்கு ஹர்ட்ஃபுல்லாக இருந்தால் தயவுசெய்து இல்லை ஐயோ அது இல்லை தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க. நான் அந்த மாதிரி சொல்ல வரல. எனக்கு ரொம்ப பிக் பாஸ்னு குடைச்சல் கொடுக்குறாங்க. பிரியவர்ஷினினா யாரையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரிஜினலாக இந்த பிக் பாஸ் இல்லாமல் ரியலாக பார்க்குறதுக்கு எனக்கு இது ஒரு மேடையாக நான் பார்க்குறேன். அந்த மாதிரி யாராவது நினச்சிங்கன்னா மட்டும் இதுக்கு மேலே எனக்கு கால் பண்ணுங்க. இல்லை நான் நம்பரும் மாற்ற முடியல, கால் மேலே கால் வந்துட்டுருக்கு. இதுக்கும் என்ன பொம்பளை வாட்டர் மேலான்னுவாங்க. பட் உங்களோட சேனலுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் நீங்கள் ஐவ் சீன் யுவர் இன்டர்வியூஸ். ஐபிசி மங்கைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் விமனுக்கும் ப்ளீஸ் டாக் அபவுட் லாட் ஆஃப் ஸ்டஃப் தட் இஸ் ஆக்சுவலி கோயிங் ஆன் இன் த வேர்ல்ட் இன்ஸ்டெட் ஆஃப் தி ஸ்டூபிட் பிக் பாஸ். ஸோ தேங்க்யூ, யூ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். யூ ஆர் ஸ்டில் டூயிங் இட். ஐ எம் வாட்சிங் இன்டர்வியூஸ். என் சேனல் கேமராமேன்லாம் பாவம் ரொம்ப நேரம் இருந்துக்கிட்டு இருக்காரு. ஐபிசி மங்கைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னோட இதையும் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீ நல்லா இரு, தூம் தாத்தா, அதுதான் அவனோட ஆசீர்வாதம். ஓகேவா? 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.